Hi friends, welcome to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் தான். ஏற்கனவே இந்த டிசைன்ஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய வாட்டி ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். பட் வந்து டீட்டெயில்டாக நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடல. உங்களுக்காக இந்த இந்த வீடியோவில் வந்து நான் அந்த டிசைன் வந்து எப்படி தைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சுருக்கேன். ஏன்னாக்கா லென்த்தியான வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கும். அதனால் ஸ்லோ மோஷனில் வைக்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாரீ வந்து அவங்க கொடுத்துட்டு எனக்கு இதில் ஏதாவது டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பேட்ச் ஒர்க் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நிறைய டிசைன்ஸ் வந்து அவங்க பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு எதுவும் பிடிக்காமல் இந்த டிசைன் ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. சரி ஓகே, நான் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக பர்பிள் கலரில் சாரீ இருக்குது. ப்ளவுஸ் வந்து இந்த ஜரி கலரில் தான் இருக்குது. ஜரியில் வந்து ஃபுல்லாக நம்ம எந்த டிசைனும் வைக்க முடியாது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த சாரியில் இருக்கிற லைட் ஷேடரில் ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் மிக்ஸாக இருக்குது. அதனால் அந்த ப்ளூ கலரில் வந்து நான் சைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன். சில்க் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து ஒரு மீட்டர் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுறேன். நார்மலாக நம்ம ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நிறைய வேலை இருக்குது இந்த டிசைனில். ஃபஸ்ட்டே நான் சாரியும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபால்ஸ் வந்து சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா ப்ளவுஸும் சாரீ ஃபாலும் ஒரே கலராக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டே சாரீ வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபால்ஸ் வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், சாரீ கலரில் ப்ளவுஸ் வந்திருக்கு. இதை வந்து நான் தைக்கிறதுக்கு சாரியோட கலரில் இருக்கிற லைட் ப்ளூ கலர் வந்து சைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி தைக்க போகிறேன். நார்மலாக இந்த டிசைன் வந்து நான் 2-3 வாட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து தைச்சேன். ஆனால் வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து போடலை. எங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அதனால் அவங்களுக்காகவே இந்த டீட்டெயில் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம பேக் சைடு வந்து கழுத்தை வந்து கட் பண்ணாமல் ஆம்கோலும் அப்புறம் பாடி சுற்றளவும் பேக் உயரம் எவ்வளவோ லைனிங் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கழுத்து மட்டும் கட் பண்ணாமல் நான் வந்து கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். பட் வந்து லென்த்தாக வச்சா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபார்வேர்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னாக்கா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கேன்வாஸ் தைக்கிறதுக்காக ப்ளவுஸோட கிளாத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸோட மேல் பக்கமாக வரும். அதனால் ப்ளவுஸ் கிளாத்லேயே வச்சு தான் நான் வந்து இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து அட்டாச் பண்ணுறேன். எப்பவுமே நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, கேன்வாஸ் பேப்பர் வந்து தைக்கணுன்னா நம்ம கழுத்தோட அகலத்தை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வரும். நம்ம ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்கோ 2.25னா 2.25 வச்சு நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு கழுத்து வந்து கொஞ்சம் குறுகுன மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். அதனால் 2.25னா நம்மளுக்கு 3 இன்ச்சு வச்சு கேன்வாஸ் பேப்பர் எப்போவுமே கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். கட் பண்ணிவிட்டு 2 இன்ச் அந்த கிளாத்துக்கு அளவுக்கு கீழே வந்து மார்க் பண்ணி நான் வந்து நெக்கோட அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் பேப்பரை வந்து நீங்கள் அயனும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாதிரி வச்சு தையலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து அயன் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ணிட்டா நம்ம நீட்டாக வரும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் தைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அயன் பண்ணிக்கிட்டேன்.
அயன் பண்ணிவிட்டு நமக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே நான் வந்து மடிச்சுக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டை வந்து ஒரு சின்னதாக கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் மேலே நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நடுவில் வந்து நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து வந்துடும் இந்த சில்க் கிளாத்லலாம். அதனால் நான் வந்து சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த சாரியில் இருக்கிற கலர் தான் இது. அந்த கலரில் வந்து நான் சில்க் காட்டன் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவையும் டிசைன் கொடுக்க போகிறேன். சேம் வந்து இந்த கழுத்தோட டிசைனில் ஸ்லீவுக்கும் டிசைன் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு சுற்றியும் நான் வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன் ப்ளூ கலர் கிளாத்தில். நம்ம பைப்பிங் கொடுக்காம கூட நீங்கள் மடித்து கூட தைக்கலாம். பட் வந்து பைப்பிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி தைக்கிறதுனால அங்கங்கே நம்மளுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு பேட்ச் ஒர்க் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட் பைப்பிங் கூட வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் த்ரெட் பைப்பிங் மாதிரி மெல்லிஸாக ஸ்டிச் பண்ணுற பாருங்கள். எனக்கு த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணாமலே நான் மெல்லிஸாக இதே மாதிரி த்ரெட் பைப்பிங் அளவுக்கு பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். கழுத்து பீஸ் வந்து தைக்கும்போது கொஞ்சம் வளைவில் வந்து கொஞ்சம் நிதானமாகவே நீங்கள் திருப்பி தைக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சோன்னா அந்த பைப்பிங் கிளாத் வந்து அழுத்தின மாதிரி தையல் விழும். நம்ம வந்து ப்ளவுஸ் எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக ஃபினிஷிங் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக வரும். ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தரணும். அதனால தான் நம்ம டைலருங்கிட்ட கேட்போம், நம்ம பேட்ச் ஒர்க்கு தானே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது எதனாலனா ஃபினிஷிங் வந்து நீட்டாக தரணும். நான் வந்து த்ரெட் பைப்பிங் வந்து தைச்சிட்டு இருக்கேன். ஒன் சைட் ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட் பைப்பிங் வச்சு தையல் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா த்ரெட் பைப்பிங் வச்சா கொஞ்சம் நீட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் த்ரெட் பைப்பிங் வைக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஏன் தையல் போடுறேன்னா நம்ம இன்னொரு தையல் போடும்போது நல்லா நீட்டாக இருக்கும். வீடியோவை வந்து கொஞ்சம் வந்து கேமரா கரெக்டாக வைக்கல, எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கொஞ்சம் கேமரா வந்து என் தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கேன். அப்பப்போ தைக்கும்போது என்னோடய தலை வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் வந்து வீடியோ வந்து கரெக்டாக போடுறேன். நான் நெக்குக்கு மட்டும் த்ரெட் பைப்பிங் வைக்கிறேன். நெக்கு சுற்றி இருக்கிற இடத்துல வந்து பைப்பிங் வைக்கல. த்ரெட் பைப்பிங் நார்மல் பைப்பிங் தான் வச்சா முன்னே. நெக்குக்கு மட்டும் நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சு நான் வந்து திருப்ப போகிறேன். நீட்டாக இருக்கும். த்ரெட் பைப்பிங் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ளவுஸ்க்கே தைக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் தைச்சிருக்கேன். பாருங்கள், ப்ளவுஸோட உள் பாகம் லைனிங் பீஸ் தெரியுது இல்லையா, அந்த பாகத்தில் வந்து நம்ம ப்ளவுஸ் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ உள் பாகம் மேலே வர்ற மாதிரி அதே மாதிரி இந்த கேன்வாஸ் பேப்பரும் உள் பாகம் வந்து வெளியே வர்ற மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பும்போது நம்மளுக்கு கரெக்டான வரும். இப்போ வந்து லைனிங் கிளாத் மேலே நம்ம வச்சுருக்கோம் பேட்ச்சு. அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் உல்ட்டாவாக இருக்குது. நம்ம தைச்சோம் இல்லையா கேன்வாஸ் பேப்பர், அதுவும் உல்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பி மேலே தைக்கும்போது ப்ளவுஸோட மேல் பாகத்தில் வரும். நான் நெக்கு சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த நீட்டாக அந்த ஃபினிஷிங்கோடு அந்த த்ரெட் பைப்பிங் வந்து விசிபிளாக தெரியறதுக்காக நான் தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், நீட்டாக இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இந்த கழுத்து வந்து இதே மாதிரி அந்த நெக்கு சுற்றியும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்ச் ஒர்க் வந்து தைக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து நெக்கு வந்து முடிச்சுட்டேன். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். கீழே இருக்க த்ரெட் பைப்பிங்க்கும் நார்மல் பைப்பிங்க்கும் உள்ளே வச்சுருக்கணும் த்ரெட் பைப்பிங்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கழுத்துக்கு மட்டும் நான் த்ரெட் பைப்பிங் வச்சேன். ஏன்னா அப்படியே இன்விசிபிளாக திருப்புறதுக்காக வச்சேன்.
இப்போ வந்து இது சாரியிலே வந்த கிளாத்து தான். அந்த கிளாத்தும் அதுக்கப்புறம் நான் சில்க் காட்டன் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து பேட்ச் ஒர்க் வந்து தைக்க போகிறேன். ஒரு 2 இன்ச் அகலம் 2 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் அகலம் 2 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பீஸும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சமோசா பீஸ் வந்து கரெக்டாக ஒரே அளவாக இருக்கும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருந்தாக்க நம்மளுக்கு நீட்டாக இருக்காது அந்த பெடல்ஸ் எல்லாம். பாருங்கள், இது மாதிரி 4ஆக மடித்து முக்கோணமாக நான் வந்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி சமோசா பீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா கிளாத்தும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளூ கலரும் 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடித்து நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுனாவே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாதி ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டோம். இந்த மாதிரி பீஸ் எல்லாமே தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீட்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பீஸும் ஒரே இடத்துல நான் கலந்து வச்சுட்டு இப்போ 1 by 1 ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் கொடுக்குறோன்னா பிங்க் கலரு பர்பிள் கலர் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பர்பிள் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளூ கொடுக்குறேன். இப்படி 1 by 1 ஆர்டராக ஒரு கலர் மாற்றி மாற்றி இதே மாதிரி எல்லா நெக்கு சுற்றியும் தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு கீழ்பாகம் இருக்கிற மாதிரி தான் நான் தைச்சிருக்கேன். பாருங்கள், அந்த ஓப்பன் வந்து இப்படி அந்த இதில் வந்து நாங்கள் பிரித்தோன்னா ஓப்பன் பண்ணோன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த டிசைன், அந்த முக்கோணம் சமோசா பீஸு. அந்த மாதிரி நெக்கு சுற்றி எல்லாமே 1 by 1 வந்து மாற்றி மாற்றி நான் வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து தையல் போட்டுக்கணும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று வந்து பெருசாகவும் தைக்கக்கூடாது. அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு இருக்கும், அது பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். அதனால் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து தைச்சிக்கணும். ஒன்று பர்பிள் அப்புறம் ப்ளூ மாற்றி மாற்றி நான் தைச்சிக்கிறேன். எல்லாம் தைச்சிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸோட நாட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் நான் தைக்கிறேன். ஸ்லீவுக்கும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் தைக்க போகிறேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஷேடு வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து நேச்சுரலி நேராக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த சாரீக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டிசைன் வந்து. மேபி நாமளும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து தைச்சிக்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு பிடிச்சது. என்கிட்ட இந்த ஃபெடல் ஷேப்பில் வந்து நான் ப்ளவுஸ் வந்து இன்னும் தைக்கல. நிறைய பேருக்கு நான் தைச்சி கொடுத்துட்டேன், பட் எனக்கு இன்னும் தைக்கல. ஒரு நல்ல அழகான சாரீ எடுத்து வச்சுருக்கேன். நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தைச்சோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். 1 by 1 கலர் வந்து மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி நான் இது மாதிரி தையல் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற பிளேஸ் வந்து இப்படி இருக்கிற மாதிரி தான் நான் தைச்சிருக்கேன். பாருங்கள், ஆர்டர் பிரகாரம் ஒரு பர்பிள் வந்து மேலே வச்சு தையல் போட்டோன்னா அந்த ப்ளூ வந்து கீழே வர்ற மாதிரி பார்த்து மணி வச்சு தைக்கணும். சூப்பராக இருக்கும். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆஃப் ஸ்லீவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்டரை வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். அந்த பார்டர் சென்டரில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பாக்கழுத்து வச்சுருக்கேன். பாக்கழுத்துக்கும் பைப்பிங் கொடுத்துட்டேன். ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த டிசைன் நிறைய என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பட் டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து மெதுவாக தைச்சாலும் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்லீவுக்கும் சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் கூட நேராக கூட இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணலாம்.